ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வரும் பிப்ரவரி 24 சட்டசபை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிடவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக மூத்த நிர்வாகி கூறியதாவது: வழக்கமான அரசியல் வியூகங்களுக்கு அப்பாற்பட்டு வேட்பாளர் பட்டியலை வெளியிடும் தனி பாணியை கையாண்டார் மறைந்த ஜெயலலிதா. வளர்பிறை அஷ்டமி, பஞ்சமி திதி நாளில் வேட்பாளர் அறிவிப்பை வெளியிடுவது வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அந்நாளை பின்பற்றி வந்தார் ஜெயலலிதா. அது பல தேர்தல்களில் அவருக்கு கை கொடுத்துள்ளது. அவருடைய பாணியில் தற்போது ஜெயலலிதா பிறந்த நாளான பிப்ரவரி 24 முதற்கட்டமாக 15 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை வெளியிட முடிவெடுத்துள்ளார் பழனிசாமி. இந்த பட்டியலில் அனைத்து ஜாதியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள், தற்போதைய எம்எல்ஏக்கள் இடம்பெறுவர். ஒரு பெண்ணுக்கும் அதில் இடம் கிடைக்க வாய்ப்புள்ளது. சில நாட்களுக்கு முன்பாகவே பட்டியலை தயார் செய்துவிட்ட பழனிசாமி திருப்பதி சென்று தரிசனம் செய்தபோது பெருமாள் திருவடியில் வைத்து தர சொல்லி அதை பெற்று திரும்பியிருக்கிறார். வரும் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாள் மட்டுமல்ல, வளர்பிறை அஷ்டமி நாளும் கூட. அதன் காரணமாகவே அந்த நாளை தேர்வு செய்திருக்கும் பழனிசாமி தேர்தல் தொடர்பாக முக்கிய அறிவிப்புகளையும் வெளியிட உள்ளார் என்று அந்த நிர்வாகி கூறினார்.